அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்னும் ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோண்டோட உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷம். ஸ்ரீலங்காலேயே நல்ல ஃபேமஸான ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்ஸில் ஒன்று தான் இந்த அலுவா. நிறைய பேருக்கு இந்த அலுவாவை ரொம்பவே பிடிக்கும். ஆனால் கஷ்டம்னு சொல்லி யாரும் செய்ய மாட்டாங்க. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் பிழைச்சி போகாமல் இந்த அலுவாவை ஈஸியாகவே உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். வர இருக்கிற பெருநாளைக்கு உங்களுக்கு இந்த ஸ்வீட்டை ஈஸியாகவே செஞ்சு கொள்ளையிலும். இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு இந்த அலுவாவை செய்கிறதுக்கு நான் 400 கிராம்ஸ் ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கிறேன். இதுக்கு கடையில் வாங்கக்கூடிய உங்களுக்கு இடியாப்ப மாவை கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அரிசியை ஊற வச்சு கூட அரைச்சி எடுத்துக்கலும். ஆனால் அதில் நீங்கள் அப்படி எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நேரம் வறுத்தெடுக்க வேண்டியதாக இருக்கும். நான் எடுத்திருக்கிறேன் பேக்கெட்டில் வர இடியாப்பமா. இதை இன்னும் கொஞ்சம் வறுத்தெடுத்துக்க போகிறேன். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 10 மினிட்ஸுக்கு மாதிரி, இல்லாட்டி அதில் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி ஒரு நல்ல வாசம் வரும். அது வரைக்கும் இந்த அரிசி மாவை வறுத்தெடுத்துக்கணும். மாவு அடிப்பிடிக்காமல் நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு நல்லா வறுப்பட்ட மாதிரி அதில் பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு விளங்கும். லேசாக கலரும் மாறி வரும். நிறைய கலர் மாற தேவையில்லை. நல்லா ஒயிட்டாக இருக்கணும். கையால் இந்த மாவை பிடிச்சு பார்க்கும்போது லேசாக நரப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இது வறுத்திருக்கிறதுனால மிச்ச நேரம் உங்களுக்கு வறுக்க தேவையில்லை. வறுத்தெடுத்ததுக்கு பிறகு மாவை நான் கொஞ்சமாக சளிச்சு எடுத்துக்கோறேன். சம்டைம்ஸ் ஏதாவது கப்பிகள் மாதிரி இருக்கின்றதுனால கொஞ்சமாக சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு சூடு ஆறுற வரைக்கும் வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான ஸ்டெப் என்னன்னு சொன்னால், அலுவாவை ரெடி பண்ணினத்தோட ஒரு ட்ரே ஒன்றுக்கோ ஒரு போர்டு ஒன்றுக்கோ போட்டுடணும். ஹார்டாகிறதுக்கு முந்தி போட்டுடணும். அதுக்காக ஏர்லியாகவே ஒரு ட்ரேயில் நல்லாவே அரிசிமா கொஞ்சத்தை தூவி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த அலுவாவை செய்கிறதுக்கு ஒரு சுகர் சிரப் செஞ்சுக்கணும். அதில் தான் இந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு நான் 400 கிராம் சுகர் எடுத்திருக்கிறேன். அது கூட 1.5 கப் தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுகர் கரையும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. இந்த அல்வா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸும் தேவையில்லை, அதே நேரம் நிறைய நேரமும் தேவையில்லை. ஆனால் இதில் முக்கியமானது அதோட சரியான பதத்துக்கு நாங்கள் அல்வாவை செஞ்சுக்கணும். அதுலேயும் முக்கியமானது இந்த சுகர் சிரப்பை சரியான கன்சிஸ்டன்சியில் செஞ்சு எடுக்கிறது தான். இப்போ சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி கொதிச்சிட்டு வருது. இந்த நேரத்தில் 3 ஏலக்காவை நான் நல்லா பவுடராக தட்டி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிரப் நல்லாவே கொதிச்சு கொஞ்சமாக வத்திட்டும் வருது. இந்த நேரத்தில் இந்த சிரப்பை காய்ச்சினது போதுமான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். நீங்கள் இது சரியான பதமானு பார்க்குறதுக்கு ஒரு 2 விரலுக்கு இடையில் நீங்கள் இதை தொட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுப்பாக லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். நிறைய நேரம் வச்சு ஒரு நூல் பதத்துக்கெல்லாம் இந்த சிரப்பை செய்ய தேவையில்லை. விரல்களுக்கு இடையில் ஒட்டுற மாதிரி இருக்கக்குள்ளேயே நீங்கள் இதை குக்கர்லேருந்து எடுத்துடுங்க. இப்போ இந்த சிரப்பை கொஞ்சம் ஆற வச்சுக்கணும். கை பொறுக்கிற சூட்டை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சூடு இருக்கணும். நான் கொஞ்சம் கூட நேரம் இதை ஆற வச்சுட்டேன் போல். சிரப் கொஞ்சம் திக்காவிட்டு இருந்துச்சு. நாங்கள் எடுத்திருக்கிற மாவுக்கு சில நேரங்களில் சிரப் கூடுதலாக இருக்கும், குறைவாக இருக்கும். அதனால் எதுக்கும் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் சிரப்பை தனியாக எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது எங்களுக்கு இதை திருப்பி ஆட் பண்ணிக்கொள்ளையிலும். இந்த அலுவாவுக்கு நட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளையிலும். நான் கஷு நட்ஸ் தான் எடுத்திருக்கிறேன். இதை கொஞ்சமாக வறுத்துட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த நட்ஸ் ஆட் பண்ணுறீங்களா இருந்தாலும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. எடுத்திருக்கிற அரிசி மாவில் நான் இப்போ மாவையும் கொஞ்சமாக எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கோறேன். தேவைன்னு சொன்னால் எங்களுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளையிலும். இப்போ இந்த சிரப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மாவையும் ஒரே தடவையில் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் நீங்கள் ஒரே தடவையில் மாவையும் சேர்த்து அந்த சிரப்போடு சேர்க்கக்குள்ள ஒழுங்காக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளையெல்லாம் போணுச்சுன்னா அது ஹார்ட் ஆகிடும். அதுக்காகத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிரப் கொஞ்சம் போதாத மாதிரி இருந்துச்சு. இந்த நேரத்தில் நான் எடுத்து வச்சுருந்த 1/4 கப் சுகர் சிரப்பை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மாவும் இல்லாமல் நான் ஃபுல்லாகவே இதை சிரப்போடு மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் ஒற்றை பதத்துக்கு இது வந்திருக்குது. இதுதான் அல்வாவுக்கு சரியான பதம். இந்த மாதிரியே நீங்களும் செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் இப்போ இதுக்கு ஆட் பண்ணலை. செஞ்சிருந்த சிரப்புக்கு சரியாக மாவு போதுமாக இருந்துச்சு.
இந்த அல்வாட அடுத்த முக்கியமான ஸ்டெப் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அல்வாவ செஞ்சதுமே உடனே நீங்க ஒரு ட்ரேக்கோ, ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிற போர்ட்லயோ போட்டுக்கணும். இத நீங்க ஒரு ஸ்பேச்சுலா இல்லாட்டி ஸ்பூன வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நாங்க எடுத்து வச்சிருந்த அந்த மாவ கூட இதில இப்ப உங்களுக்கு தூவி கையால கூட இதில ஷேப் பண்ணி எடுத்துக்கொள்ளேலும். இதிட சூடு இருக்கிற நேரத்திலேயே நீங்க ஷேப் பண்ணி எடுத்துடணும். சூடு ஆறுருச்சுன்னா இது ஹார்ட் ஆவிடும். ஸோ உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல இத செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல நீட்டா, ஸ்மூத்தா ஸ்ப்ரெட் பண்ணினதுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சிரீங்க. அலுவா நல்லா சூடு ஆறி ஹார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி தேவையான ஷேப்ஸ்ல, தேவையான சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான சைஸ்ல, விருப்பமான ஷேப்ல கட் பண்ணி கொள்ளையிலும். ஆனா இத வந்து ட்ரேலேருந்து எடுக்கக்கூடாது. ஃபுல்லா ஆறுற வரைக்கும் வச்சுக்கணும். ஃபுல்லாவே சூடு ஆறினதுக்கு பிறகு கட் பண்ண பார்த்தீங்கன்னா, இது ஹார்டா இருக்கும். உங்களால கட் பண்ண இல்லாம இருக்கும். அதனால தான் ஏர்லியா கொஞ்சம் நீங்க இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சதுக்கு பிறகு இது ஒரு 20 மினிட்ஸுக்கு மாதிரி வச்சிரீங்க. 20 மினிட்ஸுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இது நல்லாவே இப்போ ஹார்டா வைக்குது. இத நான் ட்ரேலேருந்து இப்போ ரிமூவ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரேல போடுறத விட ஒரு போர்டன்ல போட்டீங்கன்னா, இன்னும் ஈஸியாவே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலுமா இருக்கும். உங்களுக்கும் பார்க்கும்போதே விளங்குமா இருக்கும். இப்ப இது நல்லாவே ஹார்டா இருக்குது. இப்ப உடையாம ஒவ்வொரு பீஸையும் நீங்க ட்ரேல இருந்து எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரேல கீழேயும் வந்து நாங்க மாவு போட்டிருந்ததுனால இது ஈஸியாவே கலண்டு வந்துடும். அவ்வளவுதான் எங்களோட ஸ்ரீலங்கன் அலுவா இப்ப ரெடி ஆவிருச்சு. ஸ்ரீலங்கால இந்த அலுவாவ மெயினா பார்த்தீங்கன்னா, எங்கள சிங்களீஸ் வந்து அவருது ஸ்பெஷலுக்கு செய்வாங்க. நிறைய கடைகள்ல இது விக்கிறதுக்கு இருக்கும். நாங்க கடையில வாங்கி தான் ட்ரை பண்ணியிருப்போம். மெயினாவே இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 திங்ஸ் தான் தேவைப்படும். அதே நேரம் நிறைய நேரமும் செலவழிக்க தேவையில்ல. குயிக்காவே இத உங்களுக்கு செஞ்சு கேளும். இதுக்கு முந்தி நீங்க இத ட்ரை பண்ணி பார்த்தில்லண்டா, இதுக்கு பிறகு என்னோட ரெசிபிய பார்த்து உங்களுக்கு ஈஸியாவே இத செஞ்சு கேளும். நான் காட்டிக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் சரியா ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா, ஒரு பெர்ஃபெக்ட்டான அலுவாவ உங்களுக்கு செஞ்சு கேளும். கடையில வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டோட, அதே டெக்ஸ்சரோட இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாவே இருக்கும். வழமையா செய்ற ஸ்வீட்ஸ விட, இந்த மாதிரி வித்தியாசமான ட்ரெடிஷனல் ஸ்வீட்ஸ நீங்களும் இந்த வரப்போற ஹஜ் பெருநாளைக்கு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்க காமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே போல இன்னும் ஒரு வீடியோண்டோட உங்கள மீட் பண்றேன். அன்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.